டேபிள் மேட்ஸ் போன்ற தட்டையான பொருட்களை போட்டோ எடுப்பது எளிது. ஏனென்றால் தட்டையானவற்றை ஒரே பேக்ரவுண்டில் வைத்து படம் பிடிக்கலாம். ஆனால் முப்பரிமாணம் கொண்ட 3D பொருள்கள் வேறு விதமானவை. நீளம், அகலத்தோடு உயரமும் கொண்டன. இந்த மூன்றாவது பரிமாணம் 3D பொருள்களை போட்டோ எடுப்பதை சிக்கலாக்குகிறது. இந்த வீடியோவில் அனைத்து விதமான 3D பொருட்களுக்கான ஸ்மார்ட் போட்டோ காணலாம். களிமண், துணி, மரம், நார், உலோகம் இவற்றால் செய்யப்பட பொருட்கள். முதலில் பார்க்க வேண்டியது லைட்டிங். பால்கனி அல்லது ஜன்னலுக்கு பக்கத்தில் இயற்கையாக பகல் ஒளியில் நிழலான இடத்தில் ஷூட் செய்யவும். சூரிய வெளிச்சத்தின் நேர்கீழே அல்லது அதை மறைக்கும்படியோ ஷூட் செய்வது தவிர்க்கவும். அடுத்து பேக்ரவுண்ட். 3D பொருள்களுக்கு 2 பேக்ரவுண்டுகளை தயாரிக்க வேண்டும். ஒன்று பிளாட், தரைமட்டம், மற்றொன்று செங்குத்து. நல்ல வெள்ளை நிற பேக்ரவுண்ட் தயாரிப்பது எப்படி? வெள்ளை பின்னணி பொருளை நன்கு எடுப்பாக காட்டும். தயாரிக்க எளிது. இதற்கு பலவிதமான வெள்ளை நிற மெட்டீரியல் உள்ளன. முதலில் வெள்ளை துணி வெவ்வேறு அளவுகளில் மற்றும் ரகங்களில் கிடைக்கும். தொடர்ச்சியான பேக்ரவுண்டை தருகிறது. பொருளுடன் ஒத்துப்போய் மேலும் மெருகேற்றும். ஆனால் துணி என்றாலே சுருக்கங்கள், கோடுகள் எளிதில் ஏற்படலாம். இஸ்திரி செய்யவும். அடுத்தது வெள்ளை காகிதம். 6 அங்குலத்துக்கு குறைவான சிறிய பொருட்களுக்கு இதை பயன்படுத்தலாம். பரவலாக எல்லா இடத்திலும் கிடைக்கும். ஆனால் இது எளிதில் கிழிந்துவிடும். காற்று வீசும் இடங்களில் கவனமாக இருக்கவும். அடுத்தது பிவிசி அட்டைகள். போட்டோ ஸ்டுடியோக்களின் ரகசியம் இதுதான். ஆன்லைனில் இது எளிதாக கிடைக்கும். பகல் வெளிச்சத்தில் பிவிசி பயன்படுத்தும் போது போட்டோவுக்கு அது ஒருவிதமான நீல நிற அல்லது சாம்பல் நிற சாயை ஷேடு தரும். இது பரவாயில்லை. இறுதியாக எங்கள் பெஸ்ட் பரிந்துரை ஒரு ஜோடி கேன்வாஸ் பலகைகள். இந்த பலகைகள் கடைகள் மற்றும் ஆன்லைனில் பல அளவுகளில் கிடைக்கின்றன. அவற்றை எடுத்து செல்வது ஈஸி. அதன் அமைப்பு போட்டோவை நயமிக்கதாக காட்டும். வெள்ளை கேன்வாஸ்களை எப்போதும் சுத்தமாக வைத்து பிளாட் ஆன தளத்தில்தான் பயன்படுத்த வேண்டும். வெள்ளை பேக்ரவுண்டை தேர்வு செய்யும் போது பளபளப்பான பூச்சுக்களை தவிர்க்கவும். அனைத்து கைவினைப் பொருள்களும் அழகான டெக்ஸ்சர், மேற்பரப்பை கொண்டுள்ளன. எனவே க்ளோஸ்அப் ஷாட் எடுக்கவும். பொருளின் ஒரு பக்கத்திலிருந்து வெளிச்சம் வரும்படி ஷூட் செய்யவும். இது பொருளின் லுக்கை மேம்படுத்தி ஒரு இனிய மூட் உருவாக்குகிறது. அடுத்து போட்டோகிராஃபிக்கான ஆங்கிள் அல்லது கோணங்கள். பொருளுக்கு தகுந்த ஒரு நல்ல ஆங்கிளை கண்டு படம் பிடிப்பது முக்கியம். இந்த பின்னல் பொம்மைகளின் போட்டோக்களை பாருங்கள். சரியான ஆங்கிளில் வைத்து எடுக்காததால் பொம்மையின் வடிவம் சரியாக காட்டவில்லை. பார்ப்பதற்கு நல்ல கைவினை தயாரிப்பாக தெரியவில்லை. நல்ல கோணத்தை எப்படி கண்டுபிடிப்பது? பரிசோதனைதான். கேமராவை நகர்த்தி பல கோணங்களில் ஷூட் செய்யவும். அப்போது போட்டோவிற்கு குறைந்தது 2 அல்லது 3 நல்ல கோணங்கள் கிடைக்கும். இவை கஸ்டமர்களுக்கு ஒரு பொருளை முழுமையாக காண உதவுகிறது. பொருளுக்கு பல பாகங்கள் இருந்தால் அவற்றை தனித்தனியே படமிடுங்கள். இறுதியாக ப்ராப்ஸ் எனப்படும் துணைப் பொருட்கள். ஹீரோவின் நண்பன் போல கவனமாக தேர்ந்தெடுக்கும் ப்ராப்ஸ் பொருளின் பயன்பாட்டை எடுப்பாக கிரியேட்டிவாக காட்ட உதவும். ப்ராப்ஸ் உங்கள் பொருளுக்கு தொடர்புள்ளதாக வேண்டும். இந்த கல்கிண்ணத்தின் 2 விதமான போட்டோக்கள். பூக்களும் நீரும் எளிய பொருட்கள்தான் என்றாலும் போட்டோவுக்கு உயிர் தருகின்றன, பயன்பாட்டையும் காட்டுகின்றன. சுருக்கமாக, நல்ல வெளிச்சம் கொண்ட நிழலான இடத்தில் வெள்ளை பேக்ரவுண்டை பயன்படுத்தவும். நல்ல ஆங்கிளை கண்டறிய பொருள்களை வெவ்வேறு கோணங்களில் ஷூட் செய்யுங்கள். பொருத்தமான ப்ராப்ஸ் பயன்படுத்துங்கள் மற்றும் க்ளோஸ் அப் எடுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் எளிய அழகிய போட்டோ ரெடி.
ஸ்மார்ட் போட்டோகிராஃபி, மார்க்கெட்டிங் மற்றும் கேட்டலாக் செய்வது கற்றுக்கொள்ள ஹேண்ட்மேட் அகாடமியின் மற்ற வீடியோக்கள் காணவும்.